Hello my dear students, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப் தான் பார்க்க போறோம். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப்ல மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நடக்கும். என்ன அப்படினா adjacency மேட்ரிக்ஸ் ஒன்னு, adjacency லிஸ்ட் ஒன்னு. ரெண்டு டைப்ல நம்ம வந்து ஒரு கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் adjacency மேட்ரிக்ஸ் அப்படினா எப்படினா மேட்ரிக்ஸ் ஃபார்மட்ல நம்ம ஒரு கிராஃபை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படினா adjacent அப்படினாலே நமக்கு பக்கத்துல இருக்கவங்கள தான் நம்ம adjacent அப்படினு சொல்லுவோம். இங்க எப்படி கிராஃப்ல சொல்லுவோம் அப்படினா ஒரு வெர்டிசஸ் வந்து எட்ஜஸ் கனெக்ட் பண்ணும் பாத்தீங்களா, ஒரு ரெண்டு நோடுக்கு இடையில ரெண்டு வெர்டிசஸ்க்கு இடையில எட்ஜஸ் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம adjacency அப்படின்னு சொல்லுவோம். கனெக்ட் ஆகல அப்படின்னா நாட் adjacentனு சொல்லுவோம். ஸோ adjacent கனெக்ட் ஆச்சுன்னா 1, கனெக்ட் ஆகலைன்னா 0. இதுதான் நமக்கான வேல்யூ. ஸோ இப்போ பாருங்க, இந்த கிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு டைரக்டட் கிராஃப். இந்த கிராஃபுக்கு ஒரு adjacency மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எத்தனை வெர்டிசஸ் இருக்குன்னு பார்க்கணும். அந்த வெர்டிசஸ்க்கு ஏற்ற இப்போ வந்து 5 வெர்டிசஸ் அப்படின்னா 5x5 மேட்ரிக்ஸ், 6 வெர்டிசஸ் அப்படின்னா 6x6 மேட்ரிக்ஸ். இந்த மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் போட்டுக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் போட்டதுக்கு அப்புறம் எப்பவும் போல நம்ம மல்டிப்ளிகேஷன் நார்மலாக பண்ணுற மாதிரி இங்கே பார்க்குற மாதிரி தான். ஸோ A to Aக்கு பார்க்குறோம். ஏலேருந்து ஏக்கு போகுதா கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஏலேருந்து B. ஸோ A to Bக்கு போகுது. ஸோ போனால் என்ன பண்ணுவோம், எட்ஜஸ் கனெக்ட் ஆச்சுன்னா 1. ஸோ A to Cக்கு பார்க்குறோம், எட்ஜ் கனெக்ட் ஆகலை அப்படின்னா 0. அப்புறம் A to Dக்கு பார்க்குறோம், எட்ஜ் கனெக்ட் ஆகுது 1. A to Eக்கு பார்க்குறோம், கனெக்ட் ஆகல 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் B to A, BB, BC, BD, B. இதே மாதிரி பார்க்கறது ஃபில் பண்ணுறது தான் adjacency மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருமா, இது நெக்ஸ்ட் ஒன் adjacency மேட்ரிக்ஸ் ஃபார் அன்டைரக்டட் கிராஃப். ஒரு அன்டைரக்ட் கிராஃப்னா எப்படி இருக்கும், போத் வே 2 வே சைடுமே இதுவாகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ V1லேருந்து V2க்கும் போகும், V2லேருந்து V1க்கும் போகும். அப்போ என்ன ஆகும், V1 to V2க்கும் வரும், V2லேருந்து V1க்குமே நம்ம 1 தான் இங்கே ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ரெண்டுக்குமே 1 தான் போடணும். நெக்ஸ்ட் adjacency மேட்ரிக்ஸ் ஃபார் வெயிட்டட் கிராஃபுக்கு. ஸோ வெயிட்டட் கிராஃப் அப்படின்னாலே சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு எட்ஜஸ்க்குமே மேலே என்ன கொடுத்துருப்பாங்க, வெயிட்டிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அது வைஸ் எப்படி போடுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த இடத்துல 1 0ன்னு போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக 1ன்ற வேல்யூக்கு பதிலாக அங்கே கொடுத்துருக்க வேல்யூவை போடுறதுக்கு பேர் தான் வெயிட்டட் கிராஃப். சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் adjacency லிஸ்ட். adjacency லிஸ்ட் அப்படின்னாலே லிஸ்ட்டில் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், லிஸ்ட் மீன்ஸ் லிங்க்டு லிஸ்ட் மூலியமாக நம்மளால எப்படி ரெப்ரசென்ட் பண்ண முடியும் தான் பார்க்க போகிறோம். சிம்பிள். இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா adjacency லிஸ்ட் எப்படி போடணும்னா எத்தனை வெர்டிசஸ் இருக்கோ அத்தனை வெர்டிசஸ்க்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுறணும். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டில் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ 1லேருந்து வேற எந்த வெர்டிசஸ்க்குலாம் போகுது அப்படின்னா 2 போகுது, 3 போகுது, 4 போகுது. ஸோ 2, 3, 4 இந்த மாதிரி லிங்க்டு லிஸ்ட்ல ரெப்ரசென்ட் பண்ணிடணும். ஓகேவா, ஃபைனலாக நம்ம வந்து ட்ராப் பண்ணிடுவோம். அடுத்து 2லேருந்து எத்தனை வெர்டிசஸ்ல போகுதோ அத்தனை வெர்டிசஸ்க்கு கனெக்ஷனுக்கு. ஸோ 4, 5க்கு கனெக்ட் ஆகுது. 2லேருந்து 4க்கும் 5க்கும் கனெக்ட் ஆகுது. 3லேருந்து 6க்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. ஸோ 6. அதே மாதிரி 4, 5, 6, 7க்கு போடுறோம். 6க்கு எதுவுமே அவுட் டிகிரி இல்லாதனால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சும்மா எம்டியா விட்டுறோம். இதுதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். ஸோ 2 டைப்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம், adjacency லிஸ்ட் அண்ட் adjacency மேட்ரிக்ஸ்ல. தேங்க்யூ.